குட்டி டிடிஎஃப் நீங்க மாறுங்க ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க. ஏன்னா இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஏன் சொல்கிறேன்னா, அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைபே பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட இதுல எனக்கு சொப்பா மேட்ருங்க. இருந்தாலும் கேட்டுட்டீங்க, அதனால கிரிக்கெட் முடிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு நேரம் ஹெல்மெட் மாட்டே பார்த்துட்டேன். இங்க பாருங்க, எங்க நாட்டு ஏதாவது பிறக்கிட்டு தான் இருக்கு. யோ வா. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா குட்டி டிடிஎஃப் ஃபேஸ் தான் பார்க்க போறோம். அங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே நம்மளோட டாஸ்க் பத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். ஒரு நாள் குட்டி டிடிஎஃப் மாற போறேன், வண்டி தருமையா அப்படின்னா வண்டி தர மாட்டான்ட்டான்ப்பா ஹெல்மெட் மாட்டேன். உடனே அச்சு புச்சி ஹெல்மெட் எல்லாம் வாங்கி டிடிஎஃப் மாறியாச்சு. அடுத்து நான் நினைச்சு பாருங்க, யாருக்கு அவன் மாட்டி போறான். நிப்பாட்டு 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 ஓரப்பட்டு பாட்டு ப்ரோ. இருங்க, என்ன இப்படி போயிட்டு இருக்கீங்க? எங்க ஊர்ல நான் இப்படிதான் போவோம். உங்க ஊர்னா உங்க இடத்துக்கு போவீங்களா? ரோட்ல நிறைய பேர் போக வேணாமா? டிடிஎஃப் கேட்போம். உங்க ஊர்னா என்ன 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 அடிச்சா திருப்பி அடிப்பீங்களா? அப்போ வேணா, நான் போயிட்டு வரேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் போகிற வேலை வச்சுக்கிறாங்க. ஆமா சொல்லிவிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த ஃபேஸ் ரிவீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இது ராஜ் மைண்ட் வாஷ்ட எடிட்டர் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக்னால தான் இந்த குட்டி டிடிஎஃப் ஃபேஸ் தெரியாமல் ரிவீல் ஆகிட்டு.